5.17 என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1/1 + √2 + 1/√2 + √3 + 1/√3 + √4 + எக்ஸெட்ரா என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. என்ற தொடரோடைய முதல் n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n உறுப்புனா நமக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/√√ என்ன கிடைக்கும்? k ப்ளஸ் அடுத்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வேல்யூ. ஸோ k + 1 சரியா? ஸோ n + 1 n அதாவது n ஸ்கொயர் ப்ளஸ்ஸு n + 1 அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். தீர்வு ஃபஸ்ட்டு 1/1 + √2 + 1/√2 + √3 + 1/√3 + √4 + எக்ஸெட்ரா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கேவாவது உறுப்பை எடுத்துக்கிறோம். கேங்கிற உறுப்பை எப்படி எழுதுவோம்? டிகே சரிங்களா? ஸோ இங்கே இந்த உறுப்புகளுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. கூடுதலுங்கிற போது நம்ம என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சம் பண்ணால் சரிங்களா? அதாவது எல்லாத்தையுமே கூட்டினா ஓகே. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? 1/√√ என்ன கிடைக்குது? k + 1 ப்ளஸ் இல்லையே √√ k + 1 இதோடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுறோம் சரிங்களா? ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகும்? காஞ்சிகேட்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் ஆகும். இங்கே மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகும் சரிங்களா? அதுதான் அதோடைய காஞ்சிகேட்டு ஆப்போசிட்டாக எடுக்கும். ஆப்போசிட் சைனில் எடுக்கும். ஸோ என்ன பண்ணுறோம்? √k மைனஸ் √k + 1 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். பெருக்கி வகுக்கிறோம். ஸோ டிவைடட் பை √k மைனஸ் √k + 1 மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 1 × எனிதிங் 1 தான் வரும். ஸோ √k - 1 சரி √k மைனஸ் √k + 1 டிவைடில் என்ன ஆகும்? a + b a - b ஃபார்மேட். இது a + b இது a - b ஃபார்மேட். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? k மைனஸ் √√கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும்? k மைனஸ் k + 1 இருக்கும். மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? -k அப்படின்னு இருக்கும். -k -1 வந்துடும். ஸோ அப்படின்னா k மைனஸ் -1 ப்ளஸ் k - k கேன்சல் ஆகிட்டு இந்த மைனஸ் வரும். இப்போ இந்த மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? √k + 1 -k அப்படின்னு இருக்குது. இது வந்து நமக்கு என்ன? k வரைக்கும் தான் சரியா? நம்ம வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் அதோடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுற? t1 + t2 + t3 + எக்ஸெட்ரா + tn. ஸோ இங்கே ஒவ்வொன்றா கொடுங்க. ஸோ ஒவ்வொன்று இப்போ t1னா 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2, இங்கே t2னா இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன? இங்கே 1 கொடுக்கணும். √-1 சரியா? இங்கே மறுபடியும் 2 கொடுத்தா 3, இங்கே 2 கொடுத்தா -√2 ப்ளஸ் எக்ஸெட்ரா நமக்கு என்ன கிடைக்கும்? n + 1 n டேர்ம் தானே? n டேர்ம்ங்கிறனால n கொடுத்தா n + 1 -√n. இதுக்கு முன்னாடி டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும்? n - 1 இருக்குது. இதுக்கு முன்னாடி tn - 1 அப்படின்னு இருக்கும் ப்ரீவியஸில். ஸோ அந்த மதிப்பு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் கொடுத்தா என்ன ஆகும்? √n - 1 + 1. ஸோ +1 - 1 கேன்சல் ஆகிட்டு ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? √n வரும். ஸோ +n - n கேன்சல் ஆகிரும். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு டைமாக -2 + 2 +3 - 3 இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிட்டு கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குது? லாஸ்ட்டாக இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்குது. அப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு -1. ஸோ அப்படின்னா √n + 1 -1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் சரிங்களா? ஓகே. அடுத்தது 5.18 என்ன கொடுத்துருக்குறாங்க? சம்மேஷன் ஆஃப் என்ன கொடுத்துருக்கு? சம்மேஷன் ஆஃப் k = 1 to n 1/k × k + 1 இன் மதிப்பு காண்க. இதோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பாரு. சம்மேஷன் ஆஃப் k = 1 to n 1/k × k + 1 அது tk அதாவது n டேர்ம்ஸுக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ tn = சொல்லுவோம்ல அதே சேம் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து tk 1/k × k + 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் சரிங்களா? இது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன நம்ம
பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பகுதி பின்னங்கள் நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ எப்படி இருக்கும் 1/k × k + 1 ஃபஸ்ட் இப்படி எடுத்துக்கிறேன் a/k + b/k + 1. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் நம்ம இப்போ எப்படி வரும்னா இந்த வேல்யூ. ஸோ இப்போ 1/k × k + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். a இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் k + 1 ப்ளஸ் bk /k × k + 1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஸோ டைரெக்டாக என்ன கிடைக்கும்? 1 = a × k + 1 ப்ளஸ் k bk அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஏக்கான வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ இப்போது ஏபி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதனால் என்ன பண்ணுறேன், இப்போ கேவுக்கு வந்து 0ன்னு கொடுத்தா இந்த வேல்யூ ஒழிஞ்சிரும். சரிங்களா? இது ஒழிஞ்சிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னா ஏக்கான மதிப்பு 1ன்னு கிடைக்கும். அடுத்தது இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து கேவுக்கு பதிலாக -1 கொடுக்குறோம். -1 கொடுத்தா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஏ 0 ஆயிரும். அப்படின்னா பி வந்து -bன்னு வரும். b = வேல்யூ என்ன கிடைக்கும்? -1. அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா tk = 1/k × k + 1 1/k - 1/k + 1. ஸோ இப்போ n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றா. சரிங்களா? இப்போ இதில் ஒவ்வொன்றா கொடு. 1/k 1 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 1 தான். இங்கே 1னா 1/2 1 - 1/2 1/2 - 1/3 ப்ளஸ் எக்ஸட்ரா. இங்கே என்ன வரும்? முன்னாடி டேர்ம் நமக்கு என்ன கிடைக்கும்? n - 1ன்னு வரும், -1/nன்னு வரும், +1/nன்னு வரும். அதுக்கு அடுத்த டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/n + 1ன்னு இருக்குது. இந்த டைம் நமக்கு என்ன? 1/n + 1. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே கேன்சல் ஆகிட்டே போகும். இதுக்கு ப்ரீவியஸ் டேர்மு இது 2. ஸோ இந்த டேர்மு அதுக்கு முன்னாடி டேர்ம் இருக்கிறது ஒவ்வொன்றும் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 1 - 1/n + 1 அப்படிங்கிற டேர்ம் மட்டும் கிடைக்கும். கடைசியாக என்ன கிடைக்கும்? 1 - 1/n + 1. ஓகேங்களா? சரி, அடுத்தது பயிற்சியில் 5.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சரிங்களா? என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல். ஒரு கூட்டுத்தொடருடைய 10 உறுப்புகளுடைய கூடுதல் 52 மற்றும் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் 77. 15 உறுப்புகளுடைய கூடுதல் வந்து 77ன்னு சொல்லிட்டு முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு 20 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடரின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நம்ம அதுக்கான ஃபார்முலா SN சொல்லுவோம். கூட்டுத்தொடரின் கூடுதலுக்கான ஃபார்முலா SN = n/2 × 2a + n - 1 × d தான் ஃபார்முலா. அவங்களா சொல்லியிருந்தாங்க முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் வந்து நம்ம என்ன சொன்னாங்க? 52. ஸோ சம் ஆஃப் 10 S10 = 52. அதே மாதிரி 15 உறுப்புகளின் கூடுதல் 75. சம் ஆஃப் 15 = S15 = 77. சரி, ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் கூட்டுத்தொடரின் ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடு. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? 10/2 என்னுக்கு என்ன 10. ஸோ 2a + n - 1னா 9d = 52. அதேமாதிரி 15/2 × 2a + 14dன்னு கிடைக்கும் = 77. இது என்ன பண்ணுறோம்? இதை கேன்சல் பண்ணால் 5 × 2a + 9d = 52. 10th ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஓல்டு சிலபஸில் இந்த சம்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படியே 15 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 2 ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். 2 ரைட் சைடு கொண்டு போனால் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 72. அதாவது 15/2ல் சரி இங்கே 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 15 × a + 7dன்னு கிடைக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு ஈக்குவேஷனாக இப்போ என்ன பண்ணுறோம்? 10a + 45d = 52. 15a + 105d = 77. ஈக்குவேஷன் 1, 2ன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ADயோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க? 3ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்படின்னா 30a + 135d = 156. செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். என்ன வரும்? 30a + 210d = 154. ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணேன். அப்படி என்ன ஆகும்? மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் -75d. இங்கே என்ன ஆகும்? மைனஸ், அதாவது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ தான் ப்ளஸ் தான் அதிகம்.
ஸோ அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா d is equal to நமக்கு என்ன கிடைக்குது, -2/75 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டீக்கான வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 10a + 45 × -2/75னா கேன்சல் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும், 9 5s are 45, இங்கே வந்து 15 5s are. சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறோம், 3ஆல் கேன்சல் பண்ணுவோம், 5 3s are 15, 3 3s are 9. ஓகே. ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், அப்படியே மல்டிபிள் பண்ணி அதை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன கிடைக்குது, இங்கே 50a வரும், -6 is equal to 52 × 5. ஸோ 52 × 5ஆல் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும், 5 2s are 10, 5 5s are 25, 260. ஸோ 260 இங்கே என்ன பண்ணுறோம், 50a is equal to 260 + 6. ஸோ அப்படின்னா 50a is equal to 266ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி கிடைக்கணும், இப்போ ஏக்கான வேல்யூ என்ன பண்ணுறோம், ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வரும். ஸோ டிவைட், ஸோ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், டிவைடில் ரைட் சைடு கொண்டு வந்து ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன, 266 / 15, 2ஆல் கேன்சல் பண்ணும், 133 / 25. ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 133/25. ஸோ இது என்ன பண்ணுறோம், S20ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? S20 is equal to என்ன ஒரு n/2 ஃபார்முலாவில் கொடுங்க, 2 × 133 / 25 + 20 - 1 × -2/75. அப்படின்னா இங்கே என்ன கிடைக்குது, 2 கேன்சல் பண்ணால் 10 இது. சரிங்களா? இது 10. ஸோ அப்படின்னா 135, இங்கே நம்ம என்ன வரும், 135 × 2. ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே 2 கோணம் காமனாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே 20ஆக இருக்கும். இங்கே 2 காமனாக எடுத்துக்கிறோம், இங்கேயும் 2 இருக்குது, 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும், /2ன்னு வரும், 2 × 2. ஸோ 2 கேன்சல் பண்ணால் 135/25 -19/75னா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், எல்சிஎம் கூட எடுத்து கேன்சல் பண்ணலாம், இல்லை உள்ள மல்டிபிள் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு அதான் எல்சிஎம் கூட இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் 3னா 3 3s are 9, 3 3s are 9, 3ன்னு வரும், மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 19/75ன்னு வரும். ஸோ இப்போ நியூமரேட்டரில் சப்ட்ராக்ட் பண்ணால் 380 என்ன கிடைக்கும், 75 அப்படின்னு இருக்கும். ஸோ நீ அப்படியும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடலாம், ஸோ நீ இப்படியும் போட்டுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், 20 × 133 / 25 -90 × 20 / 75 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து 4 5s are 20, 5 5s are 25. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அதே சேமாக 4 5s are 20, 15 5s are 75. ஸோ அப்புறம் இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணால் நம்ம நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 × 133ஆல் மல்டிபிள் பண்ணால் 532. மறுபடியும் என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறோம், அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 வரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 76. 1596 - 76ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் 1520 / 15. மறுபடியும் அதை கேன்சல் பண்ணுறோம், கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 3 5s are 15, 3 5s are 15னா 4 5s are 20னா 304/3. அப்படின்னா S20க்கான வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 304/3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சியில் 5.3ல் செகண்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க, 1³ / 1 + 1³ + 2³ / 1 + 3 + 1³ + 2³ + 3³ / 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா. அடுத்து லாஸ்ட்டாக n டேர்ம் வரைக்கும் எப்படி இருக்கும் நமக்கு, 1³ 2³ 3³ ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ன ஆகும், n³ வரைக்கும் டிவைடட் என்ன ஆகும், 1 + 2 + 3 1 + 3 + 5 எக்ஸெட்ரா நமக்கு எது வரைக்கும் வரும்னா, ஸோ அந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம், டினாமினேட்டர் டேர்ம் பாரு, 1 + 3 + 5 எக்ஸெட்ரா என்ன வரும், 2n - 1 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ 2n - 1னா
இதுக்கான ஃபார்முலாவில் ஒவ்வொன்றும் பிரதியிடுறோம். இப்போ கீழே பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தொடரின் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல். ஃபஸ்ட்டு வந்து 17 உறுப்புகளுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதோடைய கூடுதல் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கிறோம் பாருங்கள். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு முதல் n உறுப்புகளுடைய கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி, டிஎன் அந்த n உறுப்புகள் வரைக்கும் இருக்கிற அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், டிஎன் இஸ் ஈக்குவல் டு பொது வடிவம் சொல்லுவாங்கள்ல. ஸோ தேசியமாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வரும், 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. n cube n term வரைக்கும். The next அதே சேம் denominator 1 plus 3 plus 5 plus etc. plus 2n minus 1. ஸோ the next அடுத்து என்ன பண்ணுறோம், இதுக்கான வேல்யூ எப்படி எழுதுவோம், சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் n க்யூப்னு எழுதுவோம். சரி, சம்மேஷன் ஆஃப் n க்யூப் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் 2n minus 1. ஸோ இதுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு ஆல்ரெடி வி நோ தட், நமக்கு நான் 10th படிச்சிருக்கோம். சம்மேஷன் ஆஃப் n க்யூப் ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், n ஸ்கொயர். அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவோம், இங்கேயும் ஸ்கொயரு 4 ஆகும். இந்த நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, டிஎன் நமக்கு என்ன கிடைக்குது, டிஎன் இஸ் ஈக்குவல் டு n plus 1 by 2 the whole square. ஸோ இப்போ ஒவ்வொரு நம்ம 17 டேர்ம்ஸோடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். 17 வரைக்கும் இருக்கிற அதுக்கான கூடுதல் நமக்குன்னா t1 plus t2 plus t3 plus etc. plus t17. ஸோ அப்படின்னா இங்கே 2 கொடுக்குறோம், 2 ஸ்கொயர், இங்கே 3 கொடுக்குறோம், 3 ஸ்கொயர், இங்கே அடுத்தது 4 கொடுக்குறோம், 4 ஸ்கொயர், அடுத்தது 17 வரைக்கும். சரிங்களா? இப்போ 17 கொடுத்தா 18 ஸ்கொயர் டிவைட் பை டினாமினேட்டர் 4 எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 1/4 காமன் எடுத்துக்கிறோம், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 18 ஸ்கொயர். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இதிலேருந்து மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம இதுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 1 ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர், ஒரு 1 ஆட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஃபார்முலா ஷேப்புக்கு மாற்றணுங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 1 ஸ்கொயர் பண்ணுறோம் பாருங்கள், அதான் 1 + 1 - 1 ரெண்டை கேன்சல் பண்ணால் பழைய டேர்மே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 18 ஸ்கொயர்னா இதுக்கான ஃபார்முலா இருக்கும். இதுக்கும் n into n plus 1 2n plus 1 by 6. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து பிரதியிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஆகும், 1/4 into n into n plus 1 by n into n plus 1 2n plus 1 by 6. ஸோ என்னுக்கான வேல்யூ 18 கொடுங்க, 18 கொடுத்தா -1 அப்படியே இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம், 1/4 into 18 into இப்போ இங்கே 18, இங்கே 19 இன்ட்டு இங்கே என்ன ஆகும் 37 டிவைட் பை 6ன்னு இங்கே கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் வேல்யூ. ஓகே, மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது, 2109 - 1. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 2108/4 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இப்போ 2 ஆலேயே கேன்சல் பண்ணுங்கள். 1 2 சார் 2, த நெக்ஸ்ட் 5 2 சார் 10, த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், அடுத்தது வந்து 4 2 சார் 8, மறுபடியும் 2 ஆல் கேன்சல் பண்ணி 7 2 சார் 14. சரி. ஸோ த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஆல் டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 4 ஆல் கேன்சல் பண்ணால் 5 4 சார் 20. ஸோ த நெக்ஸ்ட் ரிமைனிங் 10 இருக்கும். 10ல் த நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்கும், 2 4 சார் 8, த நெக்ஸ்ட்டு 7 4 சார் 28. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 527. முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் நமக்கு எவ்வளோ, 527 அப்படிங்கிறது நமக்கு மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பயிற்சியில் தேர்டு சம் பாருங்கள். பின்வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. n உறுப்புகள் வரைக்கும் இருக்கிற அதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், 8 + 8 8 + 8 888 + 88888 + எக்ஸட்ரா. ஸோ என்ன n டேர்ம்ஸ் வரைக்கும் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 8 காமனாக எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 + 11 + 111 + 111 1 + எக்ஸட்ரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதை எப்படி எழுதலான்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் 8/9 இன்ட்டு
9 + 9 + 9 + சரி 9 + 99 + 999 + 9999 + எக்ஸெட்ரா. ஸோ 8/9 அந்த 9 எப்படி செப்பரேட் பண்ணி எழுதலாம்னா 10 - 1 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 10 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 9 ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? 10 - 9 + 100 - 1 + 1000 - 1 + எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? அதையும் மறுபடியும் எப்படி செப்பரேட் பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ 8/9 இதில் எப்படி எழுதலாம்? 10 இங்கே வந்து 100னா 10², இங்கே அடுத்து 1000னா 10³ + எக்ஸெட்ரா. ஸோ என்ன பண்ணுறோம்? n டேர்ம்ஸ் வரைக்கும் 1 எழுதிட்டே போவோம். மைனஸ் காமன் எடுத்துட்டா 1 1 1 + 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா. ஸோ n டேர்ம்ஸுங்கிறனால n கொடுக்குறதுனால ஸோ என்ன பண்ணுறோம்? என்னன்னு கிடைக்கும். இதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா? இந்த ரேஷியோ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? இப்போ இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்குது? 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன? ஸோ இது வந்து நமக்கு என்ன? r less than 1. ஓகேங்களா? சரி, r greater than 1. 1 விட எப்படி இருக்குது? ஆருக்கான வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதில் r greater than 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா a × r⁴n - 1 / r - 1. ஓகேவா? வென் r greater than 1. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறோம்? 10 ஏக்கான முதல் உறுப்பு என்ன? 10. சரி, ஓகே. ரேஷியோ விகிதம் நமக்கு என்ன? ஸோ நமக்கு என்ன? 10 / 10² / 10ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 10. ஸோ அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ரேஷியோ வந்து நமக்கு என்ன? 10ங்கிறதுனால 10 × 10⁻n - 1 / 10 - 1 - n. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 8/9 அப்படியே இருக்குது காமனாக. ஸோ 10 × 10⁻n - 1 / 9 - 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? -n. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 8/81 10 × 10⁻n - 1 - 9n. சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் இதே சேமாக தான் சால்வ் பண்ணணும். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? 6 + 66 + 666 + 6666 அப்படின்னு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். 6 காமனாக எடுத்துக்கிறோம். காமனாக எடுத்தால் 1 + 1 + 11 + 111 + எக்ஸட்ரா. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 9ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 6/9 + 99 + 999 + எக்ஸட்ரா. அதையும் மறுபடியும் எப்படி எழுதுகிறோம்? 100ல் 10 அப்படியே ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணுறோம். 6/9 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 + எக்ஸட்ரா. அதையும் மறுபடியும் எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? முன்ன மாதிரியே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பேஸ்டு 6/9 10 + 10² + 10³ + எக்ஸட்ரா. n டேர்ம்ஸ் வரைக்கும் போகிறனால -n. சரிங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? 6/9 இதுவும் வந்து கிரேட்டர் வேல்யூ தான், பெரிய வேல்யூ தான். இப்போ எப்படி ஃபார்முலா என்ன? Sn = நம்ம என்ன பண்ணுவோம்? a × r⁴n - 1 / r - 1 when r greater than 1. ஸோ அப்படின்னா ஏங்கிறது வந்து 10. ரேஷியோ வந்து நமக்கு என்ன? 10² / 10ன்னு வரும். அப்படின்னா கேன்சல் பண்ணால் 10. அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 6/9 10 × 10⁻n - 1 10 - 1 - n. ஸோ இப்போ டிவைட் 6/9 = 10 × 10⁻n - 1 / 9 - 1 n என்னன்னு வருது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 6/81 10 × 10⁻n - 1 9n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு 3 மார்க்ஸ் சம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள். பயிற்சியில் 4வது சம்மு. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 + 1 + 4 + 1 + 4 + 4² + எக்ஸட்ரா. அடுத்தது 1 + 4 + 4² + 4³. அடுத்து லாஸ்ட்டாக வந்து n உறுப்புகள் வரைக்கும் இருக்கும். n உறுப்புகள் வந்து எப்படி எழுதுவோம்? 1 + 4 + 4² + எக்ஸட்ரா என்ன ஆகும்? 4⁻n அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறது, எப்படி எழுதியிருக்கிறாங்க கீழே பாருங்கள். n உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். என்ன எடுத்துக்கிறோம், கேவாவது உறுப்பு எடுத்துக்கிறோம். கேவாவது உறுப்பு tk is equal to 1 + 4 + 4² + etc. 4 power k minus 1 + 4 power k. சரி, ஓகே. இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், tn is equal to sum of the termsக்கான ஃபார்முலா 1 விட எப்படி இருக்குது, 1 வந்து ரிமைனிங் விட எப்படி இருக்குது, அதிகமாக தான் இருக்குது. சரிங்க, ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் அந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், r greater than 1, அதே சேம் ஃபார்முலா தான். ஸோ என்ன பண்ணுவோம், 1 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கான வேல்யூ 1, ஓகேவா. அடுத்தது வந்து ஆருக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், ரேஷியோ, ஸோ 4. சரிங்களா? ஸோ அப்படின்னா tk is equal to 1 இன்ட்டு 4 power k minus 1 divided by 4 minus 1. ஸோ அப்படின்னா tk is equal to 4 power k minus 1 divided by 3. ஸோ என்ன ஆகும், இந்த நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம், எல்லாம் ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த டேர்ம்னா அதோடைய கூடுதல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் கேட்டால் நம்ம என்ன ஆகும், எல்லாத்தையும் சம்மேஷனில் ரைட் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் k is equal to 1 to n. ஸோ tk is equal to இம்ப்ளீஸ் போட்டுக்கலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் k is equal to 1 to n 4 power k minus 1 divided by 3. இப்போ சம்மேஷனில் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றா உள்ள மல்டிபிள் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறோம், 1/3 காமனாக எடுத்துக்கிறேன். 1/3 காமனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன கிடைக்கும், சம்மேஷன் ஆஃப் k is equal to 1 to n 4 power k minus சம்மேஷன் ஆஃப் k is equal to 1 to n வரும். ஸோ இங்கே 1. சரிங்களா? இப்போ 1 சம் பண்ணோம், 1 n டைம்ஸ் போகும். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 1/3 summation of k is equal to 1 to n 4 power k minus plus 1 plus 1 plus etc. plus n times வரைக்கணும். அப்படின்னா n வரைக்கும் n கிடைக்கும். ஓகே, அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 1/3 இன்ட்டு 4 plus 4 square plus etc. plus 4n minus n. ஸோ இதுக்கு மறுபடியும் ஃபார்முலா நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணு, எப்படி கிரேட்டர் வேல்யூங்கிறனால a இன்ட்டு r power n minus 1 divided by r minus 1 ஃபார்முலா. ஸோ 1/3 is equal to a வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு, a வந்து 4, விக்கு தான் வந்து நமக்கு என்ன வரும், அதுவும் நமக்கு என்ன வரும் 4. அப்படின்னா 4 இன்ட்டு 4 power n minus 1 4 minus 1 minus n. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 4/9 1/3 உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4/9 மைனஸ் 4/9 இன்ட்டு 4 power n minus 1 இன்ட்டு அடுத்தது மைனஸ் இன்ட்டு 9/3. ஸோ அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன கிடைக்கிது, n உறுப்புகளுடைய கூடுதல் வந்து 4/9 இன்ட்டு 4 power n minus 1 மைனஸ் n/3. சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 5th சம் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1 இன்ட்டு 4/3 7/9 10/27 என்ற தொடர் முறையின் எண்ணாவது உறுப்பு மற்றும் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. எண்ணாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, n உறுப்புகளுடைய கூடுதல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஃபார்முலா நமக்கு என்ன வரும், எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுற மாதிரி 1, 4 இன்ட்டு என்ன பண்ணுறோம் 1/3 எழுதுறேன், 7 இன்ட்டு 9 இருக்குனால 1/3 ஸ்கொயர் போடுறோம். அடுத்து 10 எடுத்துகிட்டு 1/3 3, அதாவது 1/3 ஹோல் க்யூப். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக அந்த 1 4 7 10 எடுத்துக்கிறேன், 1 4 7 எக்ஸட்ரா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே இந்த நெக்ஸ்ட் நமக்கு முதல் உறுப்பு நமக்கு என்ன இருக்கும், 1 தான். சரிங்களா? அடுத்தது நமக்கு என்ன 1/3 ப்ராடக்டில் அங்கே 1 தான் வரும், 1 இன்ட்டு எனிதிங் 1 தான். ஸோ அதனால் 1, 1/3, 1/3 ஸ்கொயர், 1/3 க்யூப் எக்ஸட்ரான்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் முதல் உறுப்பு நமக்கு என்ன ஏ, இது கூடுதல், இதுக்கான ரேஷியோ நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 3. சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த உறுப்பு இதில் வந்து நமக்கு முதல் உறுப்பு ஏ தான். சரிங்களா? இதுக்கான காமன் ரேஷியோ ப்ராடக்ட்டில் நமக்கு காமன் ரேஷியோ நமக்கு என்ன ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இந்த வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, n டைம்ஸ் n பொது வடிவத்துக்கான ஃபார்முலா
ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கான ஜென்ரல் டேர்முக்கான ஃபார்முலா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுறோம், அதில் பிரதியிடுறோம். இப்போ என்ன, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏக்கான வேல்யூ 1 என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிக்கான வேல்யூ 3. ஸோ 1 + 3n - 3 அப்படின்னா 3n - 2 ஏஎன் ஜென்ரல் டேர்ம் கிடச்சிருச்சு. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி பிரதியிடுறோம். சரிங்களா? ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 1 1/3 இன்ட்டு ஹோல் பவர் n - 1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1 / என்ன வருது, 3n - 1. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ரெண்டுமே காமன் டேர்மாக கம்பைன் பண்ணி எழுதுனா எப்படி இருக்குன்னா, ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு 3n - 2 / 3 பவர் n - 1. 3 பவரில் தெளிவாக எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், கூட்டுத்தொடரின் என்ன சொல்கிறாங்க, கூட்டு பெருக்கு தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதல். இங்கே வந்து நமக்கு கூட்டு தொடரும் இருக்குது, பெருக்கு தொடர் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன, கூட்டு பெருக்கு தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் இன்ட்டு a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பவர் n டிவைட் பை 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் dr இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n - 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து பிரதியிடலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏக்கான வேல்யூ 1, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 3, ரேஷியோ வந்து நமக்கு 1/3. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மதிப்பு ஒவ்வொன்றும் கொண்டு போய் கூட்டுப்பெருக்கு தொடருக்கான ஃபார்முலாவில் பிரதியிடுங்க. சரிங்களா? பிரதியிடுறோம் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ பிரதியிட்டேன், ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன 1ன்னு தெரியும். சரிங்களா? ஸோ பிரதியிட்ட 1 மைனஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் n - 1 இன்ட்டு 3 இன்ட்டு 1/3n. சரிங்களா? டிவைடட் பை 1 மைனஸ் 1/3. அடுத்தது 3/3ன்னு வரும். ஏக்கான வேல்யூ வந்து நமக்கு என்ன, சரி டிஆர் தான் ஃபார்முலா. டிக்கான வேல்யூ 3, ஆருக்கான வேல்யூ 1/3. ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 மைனஸ் 1/3 ஹோல் பவர் n + 1 1 மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணுறோம், இங்கே 3 பவர் என்னன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ 3 பவர் என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 3 பவர் n மைனஸ் 3n - 2 உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா ப்ளஸ்ஸு இங்கே நமக்கு என்ன ஆகும், இங்கே -3ன்னு வரும், இங்கே +1ன்னு இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் 3n - 2ன்னு வரும். ஸோ த நெக்ஸ்ட் அடுத்து என்னாகும், கீழே வந்து 2/3ன்னு இருக்கும். 2/3 இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்வெர்ஸில் கூட எழுதலாம். சரிங்க? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ 1 மைனஸ் 1/3 பவர் n - 1. ஸோ த நெக்ஸ்ட்டு 2/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் எழுதுகிறோம். Sn இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 3n - 3n - 2. இங்கே 3 பவர் n - 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 பவர் n - 1 -1. ஸோ 3 பவர் n - 3 இன்ட்டு 4 அப்படின்னு கிடைக்குது. அது டினாமினேட்டர் கொண்டு போயிட்டு அந்த 3 வரும். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது எப்படி 3 வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ 3 பவர் n - 3n - 2 டிவைட் பை 3 பவர் n - 1. இந்த 3 வந்து மேலே போணுச்சுன்னா -1 ஆயிரும். அதுதான் இந்த 3 பவர் n - 1 இன்ட்டு 2 அப்படியே இருக்குது. ஸோ 3 பவர் n - 1 மைனஸ் டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே 3 ஸ்கொயர். சரிங்களா? 3 ஸ்கொயர் நியூமரேட்டர் பண்ணிச்சுன்னா மைனஸ்ன்னு வரும். ஸோ 3 பவர் n - 3 இன்ட்டு 4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது 6th ப்ராப்ளம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 243 ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் n உறுப்புகளின் கூடுதல். n உறுப்புகள் வரைக்கும் இருக்கிற இதுக்கான கூடுதல் வந்து என்ன சொல்கிறாங்க, 435√3 எனில் என்னுடைய மதிப்பு காண்க. என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. சரி, இது எப்படி எழுதுறான்னு பாருங்கள். √3 அப்படியே வச்சுக்கிறோம். 75 எப்படி எழுதுவோம், 25 × 3. 25 3s are 75. அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும்போது 25 × 3னா 5√3 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது 243னா 243 நம்ம எப்படி எழுதுவோம், 9
சரிங்களா? 9 ஆல்னா 2 3s are 18. சரி 2 9s are 18 அப்படின்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். 9 7s are 63. சரிங்களா? மறுபடி 9 கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? 3ன்னு வரும். அப்படின்னா இது இங்கே என்ன ஆகும்? 9 இன்ட்டு 9 இன்ட்டு 3ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்? 3 காமனாக வந்துடும். 3 3s are 9. அப்படின்னா 9√3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? √3 அதாவது √3 ப்ளஸ் √75 ப்ளஸ் √243 ப்ளஸ் எக்ஸெட்ரா எப்படி எழுதணும்? √3 ப்ளஸ் 25 இன்ட்டு 3 ப்ளஸ் 81 இன்ட்டு 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா எப்படின்னா √3 ப்ளஸ் 5√3 ப்ளஸ் 9√3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். சரிங்களா? ஒன்றுலேருந்து இப்போ என்ன பண்ணுறோம்? 5√3 A2 மைனஸ் A1 தான் ஃபார்முலா. காமன் டிஃபரன்ஸ் D is equal to அப்படின்னா என்ன பண்ணுறோம்? 5√3 மைனஸ் √3 அப்படின்னா என்ன ஆகும்? 4√3. சரிங்களா? சரி அடுத்தது இப்போ 9 இது செகண்ட் இது அடுத்த டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். 9√3 மைனஸ் 5√3 இஸ் ஈக்குவல் டு என்னங்க? 4√3. சரியா? ஓகே. அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாவில் பிரதிடுறோம். தொடர் கூட்டுத்தொடரில் உள்ளது. இப்போ இந்த தொடர்னு வந்து நமக்கு வந்து எந்த இதில் இருக்குது? கூட்டுத்தொடரில் இருக்குது. கூட்டுத்தொடர் முறையில் இருக்கிறதுனால n உறுப்புகளின் கூடுதல் அவங்களாக கொடுத்துட்டாங்க. என்ன? 435√3. இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தொடர் கூட்டுத்தொடரில் இருக்கிறதுனால n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 435√3. ஸோ அப்படின்னா n இன்ட்டு 2√3 ஏக்கான வேல்யூ 2√3 ப்ளஸ் n - 1 இன்ட்டு 4√3. √3 காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த √3 என்ன பண்ணுறோம்? 2√3 காமனாக எடுத்து என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து காமனாக டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? இங்கேயும் வந்து நமக்கு 2 இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு 435 மட்டும்தான் இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கிது? 4 n அங்கே இருக்குது. 1 ப்ளஸ் n - 1 இன்ட்டு 2 n இன்ட்டு 1 ப்ளஸ் 2n - 2 இட்ஸ் ஈக்குவல் டு 435. ஸோ என்ன இருக்குது? 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 435. இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் 2n மைனஸ் 1 இன்ட்டு n வரும். ஸோ 2n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 435. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். இடது பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 435 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. இது நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு நேரம் ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 870 அப்படின்னு கிடைக்கணும். அதை வந்து 870 நம்ம என்ன பண்ணுறோம்? 870 நம்ம வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 870 கிடைக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணால் 1ன்னு கிடைக்கணும். அதாவது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? -1ன்னு கிடைக்கணும். அதுதான் இந்த சைன் இருக்குனால நமக்கு வந்து நெகட்டிவில் -1ன்னு கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இதை எப்படி போடலான்னா பாருங்கள். நம்ம என்ன சொன்னால் 870ங்களா? 870 நம்ம என்ன பண்ணால் நம்ம எல்சிஎம் போடுவோம். அதே சேமில் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 870 இப்போ என்ன பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணோம். 4 நெக்ஸ்ட்டு 3 2s are 6 5 2s are 10. மறுபடி என்ன பண்ணுறோம்? 3ஆல் டிவைட் பண்ண. ஸோ 3ஆல் டிவைட் பண்ண 1 3s are 3. அடுத்து என்ன இருக்கும்? 1 இருக்கும். 4 3s are 12. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆகும்? ரிமைனிங் 1 இருக்கும். 5 3s are 15. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 5ஆல் மல்டிபிள் பண்ண. ஸோ நமக்கு என்ன ஆகும்? 2 5s are 10 9 5s are 25. அப்படின்னா இது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணு. 5 3s are 15 15 இன்ட்டு 2 நமக்கு என்ன? 30 30 இன்ட்டு 29ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 870 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? 30 என்ன ஆகுது? -30 ப்ளஸ் 29 அப்படி தான் செப்பரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள். 2n ஸ்கொயர் மைனஸ் 30n ப்ளஸ் 29n மைனஸ் 435 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? 2n காமன் எடுக்கிறோம் அப்படின்னா n - 15 ப்ளஸ் இதில் 29 காமன் எடுத்து n - 15 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா n - 15 இன்ட்டு 2n ப்ளஸ் 29 இஸ் ஈக்குவல் டு 0. என்ன பண்ணுறோம்?
n is equal to 13 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் 13. இங்கே வந்து -29/2 இஸ் நாட் பாசிபிள். நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்காது. n உறுப்புகளுக்கான வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் n இஸ் பாசிட்டிவ். இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு 7வது சம் பாருங்கள். 7வது சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு கூட்டுத்தொடர் முறையில் m+n மற்றும் m-n உறுப்புகளின் கூடுதல் m-வது உறுப்பை போல் இரு மடங்கு என நிறுவ சொல்கிறாங்க. m+n உடைய ஒரு உறுப்பும் கூட்டுத்தொடருக்கான உறுப்புக்கான ஃபார்முலாவும் m-nக்கான உறுப்பு கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலாவும் அது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோமோ ஆட் பண்ணும்போது அது எப்படி இருக்குதுன்னா m-வது உறுப்பு போல் 2 மடங்கு இருக்குதாம்மா. சரியா? பாருங்கள், இப்போ ஏஎன்னுக்கான ஃபார்முலா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஏஎன்னுக்கான ஃபார்முலா என்ன? a+n-1 × d அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரிங்களா? ஸோ அதாவது கூட்டுத்தொடரில் ஓகே இங்கே பாருங்கள், m+n-வது உறுப்புக்கான ஃபார்முலா. ஸோ am+n is equal to a+m+n-1 × d. அடுத்து m-வது உறுப்பு am is equal to a+m-1 × d. இந்த m-n-வது உறுப்பு பாருங்கள், am-1 is equal to a+m-n-1 × d. அது ரெண்டோடைய சம் கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டோடைய கூடுதல். இது ரெண்டு m+n-ம் m-n-க்கான கூடுதல். ஸோ am+n + am-n எப்படி எழுதிக்கிறோம்? a + m+n-1 × d + a+m-n-1 × d. ஸோ என்ன பண்ணுறோம்? ஏ வந்து நமக்கு என்ன ஆகுது? 2a ஆகிரும். அடுத்து என்ன பண்ணுறோம்? இதில் நம்ம டியை காமனாக எடுத்துக்கலாம். டியை காமனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகும்? பாருங்க, டியை காமனாக எடுத்து என்ன ஆகும்? +n -n கேன்சல் ஆகிட்டு 2m - 2 × dன்னு கிடைக்கும். மறுபடியும் அதிலிருந்து 2வை காமன் எடுக்கிறோம். 2வை காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 × a+m-1 × d. ஸோ இது நமக்கு எப்படி? ஏஎம்முக்கான ஃபார்முலா. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது? 2am அப்படின்னு கிடைக்கிது. ஸோ am+n + am-n எப்படி இருக்குது? அதுக்கு ட்வைஸாக அதாவது இரு மடங்காக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சொன்னதை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 8th ப்ராப்ளம். 8th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒருவர் ரூ. 3250 என்ற ஒரு தொகையை முதல் மாதம் ரூ. 20 அடுத்த ஒவ்வொரு மாதமும் 15 அதிகப்படுத்தியும் செலுத்தியும் வருகிறார். இப்போ ஒருவர் வந்து ஒரு தொகையை வந்து முதல் மாதம் வந்து எவ்வளோ? 3250லேருந்து ரூ. 20 அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் 15 ரூபா அதிகப்படுத்தியும் கொடுத்துட்ருக்கிறாரு எனில் அவர் அந்த தொகையை அவர் அந்த தொகையை வந்து முழுமையாக திரும்ப செலுத்த எத்தனை மாதங்கள் ஆகும்? 3250 அப்படிங்கிற தொகையை வந்து எப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து திரும்பி வந்து அதை வந்து அவர் செலுத்த இயலும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல் மாதம் செலுத்தியது ஃபஸ்ட் மந்த். சரிங்களா? முதல் மாதம் செலுத்தியது எவ்வளோ? ரூ. 20. ரெண்டாவது மாதம் செலுத்தியது 15. அதை விட நம்ம என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 15 + 20. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுற மாதிரி 20 அடுத்தது 15 ஆட் பண்ணால் 35, மறுபடியும் 15 ஆட் பண்ணால் 50 எக்ஸட்ரா. என்ன பண்ணுறோம்? ஏ வந்து முதல் உறுப்பு வந்து 20, இதுலேருந்து இது கழிக்கிறோம் 15, இதுலேருந்து இது கழிச்சாலும் 15. அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 15 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா வந்து இது நமக்கு என்ன? கூட்டுத்தொடர் முறை. அதனால தான் இது கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டு மொத்த தொகை அதுக்கான சம் ஆஃப் த டைம்ஸ்க்கான ஃபார்முலா. மொத்த தொகை நமக்கு எவ்வளோ? SN is equal to 3250. சரிங்களா? 3250. SNக்கான ஃபார்முலா என்ன வரும்? n/2 × 2a + n-1 × d. ஸோ 3250 is equal to நம்ம என்ன பண்ணுறோம்? n/2 × 2aக்கான வேல்யூ 20, 2 × 20 + n-1 × 15 is equal to 3250. அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டு 2 ரைட் சைடு கொண்டு போயிரு. இல்லை நீ அப்படியே வச்சுக்கலாமா? நீ 2 ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். சரியா? ஸோ n is equal to என்ன? 40 + 15n - 50 is equal to 15n - 15 is equal to 6500. ஸோ n × சிம்பிளிஃபை பண்ணு. 15n + 25
ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், 5 கூட காமனாக எடுத்துக்கலாம், இல்லை 15 கூட காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், 15n² + 25n - 6500. என்ன பண்ணுறாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணால் 3n² + 5n - 1300 = 0. ஸோ என்ன பண்ணுறோம், 1300 முன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம்மில் சால்வ் பண்ணுற மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ண 2 5s are 10, 6 5s are 30 அப்படின்னா மறுபடி 5, 4 5s are 20, the next 6னா ஸோ நமக்கு the next நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை 1 5s are 5, 2 5s are 10. ஓகேங்களா? சரி, 1 5s are 5, அடுத்தது 5 2s are 10. சரி the next நம்ம என்ன பண்ணுறோம், 1300 2ஆல் டிவைட் பண்ணு. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண 6 2s are 12, the next ரிமைனிங் எத்தனை இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், 1 இருக்கும், 5 2s are 10, the next 650. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணு, 3 2s are 6, 2 2s are 4, the next நமக்கு அடுத்து என்ன கிடைக்கும், ரிமைனிங் மறுபடி 2 2s are 4னா 5 2s are 10. 5ஆல் டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 5ஆல் டிவைட் பண்ணி, ஸோ the next நமக்கு அடுத்தது நம்ம பார்த்தா நமக்கு என்னவா இருக்குன்னா 3n² இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு அதை வெளியிக்கிறது மல்டிபிள் பண்ணால் 60n + 65n இருக்கும். ரெண்டு ஆட் பண்ணால் 5n வரணும். ஸோ 60n ப்ளஸ் the next 65n - 1300. ஸோ அதில் 3n காமன் எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், n - 20. இங்கே 65 காமன் எடுத்து n - 20. ஸோ n - 20 × 3n + 65 = 0. ஸோ அடுத்தது என்ன ஆகும், n = 20. ஸோ n = 65/3. ஸோ அப்படின்னா முழு தொகையை வந்து எத்தனை மாதத்தில் திரும்ப செலுத்தலாம், 20 மாதத்தில் வந்து செலுத்தலாம். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் பண்ண இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க, இதில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் வரும். ஸோ என்ன பண்ண, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 3 the next 90 கிடைக்கும். சரிங்களா? இப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணும். சரி, முன்ன மாற்றி சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 1, the next 3ன்னு வரும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ண, 2ஆல் டிவைட் பண்ணால் 615 வரும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 325 வரும். மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 65 வரும். சரிங்களா? இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், என்ன ஆகும், 5 2s are 10, 10 2s are நமக்கு என்ன வரும், 20, 20 × 3 60. ஸோ அதனால தான் இந்த 60 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், +5 கிடைக்கணும். அதுதான். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். சம் பாருங்கள். ஒரு பந்தயத்தில் 20 பந்துகள் ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாங்க, 4 மீட்டர் இடைவெளியில் ஒரே நேர்கோட்டில் வைக்கப்படுகின்றன. 4 மீட்டர் இடைவெளியில் 20 பந்துகள் வந்து ஒரே நேர்கோட்டில் வைக்கிறாங்க. அதில் முதல் பந்திற்கும் தொடக்க புள்ளிக்கும் உள்ள இடைவெளி 24 மீட்டர். அதாவது முதல் பந்துக்கும் தொடக்க புள்ளிக்கும் வந்து உள்ள இடைவெளி எவ்வளோ சொல்கிறாங்க, 24 மீட்டர். அதே மாதிரி ஒரு போட்டியாளர் ஒரு நேரத்தில் ஒரு பந்து வீதம் எல்லா புள்ளிகளையும் தொடக்க புள்ளிக்கு சேர்க்க எவ்வளவு தூரம் ஓட வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட நம்ம வந்து இணைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு பாருங்கள். ஓகே, தீர்வு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் அந்த B1 பால் 1, பால் 2, பால் 3, பால் 4 எக்ஸட்ரா பால் 20 வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தொடக்க புள்ளிகள் நம்ம வந்து இணைக்கணும்னா ஃபஸ்ட்லேருந்து தொடக்க புள்ளியோட இணையத்துக்கு வந்து எவ்வளோ, 24 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் டோட்டலாக வந்து நமக்கு என்ன, ரெண்டையும் இணைக்கிறதுக்கு 2 × என்ன பண்ணுறோம், 24. அடுத்த 2 பாயிண்ட், இப்போ B3லேருந்து B2க்கு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை மீட்டர் அதிகம் இருக்குன்னா 4 மீட்டர், ஒவ்வொன்றுலேயும் வந்து 4 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறனால 2 × நம்ம என்ன பண்ணுவோம், 24 எடுத்து 28 ப்ளஸ் மறுபடி இது ரெண்டை ஜாயின் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், 2 ×
அடுத்து என்ன கிடைக்கும் 32 4 நாளாக 28 32 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ 48 ப்ளஸ் த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 56 ப்ளஸ் நமக்கு 64ன்னு கிடைக்கும். இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 48 இங்கே வரும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். 40 அதாவது 56 மைனஸ் 48னா சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 8 சரிங்களா. ஸோ அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு எத்தனை வருது 8 தான் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா அதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம SN இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்முலாவில் பிரதியிடுறோம் சரிங்களா. ஸோ SN இஸ் ஈக்குவல் நம்ம என்ன ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. ஸோ முதல் உறுப்பு நமக்கு ஏக்கான வேல்யூ நமக்கு என்ன 2 × 24 சரிங்களா. ஸோ நமக்கு S20 20 பந்துகளில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணுறது தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு பந்து வீதம் எல்லா புள்ளிகளையும் தொடக்க புள்ளிக்கு சேர்க்க ஸ்டார்டிங் பாயிண்டில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் ஓடணும் முதல் பாயிண்டோடு எண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா 20 நம்ம இணைக்கணுங்கிறனால ஸோ என்ன பண்ணுறோம் S20 = 20/2. ஸோ 2 × 2 அப்படி இருக்கும். ஏக்கு வந்து 2 × 24 ப்ளஸ் நமக்கு என்ன 19 கிடைக்கும். 19 × டிக்கு காமன் டிஃப்ரென்ஸ் 8. ஸோ 10 கேன்சல் பண்ணால் 10. ஸோ 48 × 2ன்னு வரும் ப்ளஸ் 19 × 8. ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 10 இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும் 4 × 12 சரி 2 × 12 19 × 8. ஸோ இதில் காமனாக என்ன பண்ணுறாங்க இது இப்போ மல்டிபிள் பண்ணி இதை 8 காமனாக எடுத்துகிட்டு என்ன 12 + 9. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 8 × 31 = 2480 மீட்டர். அப்படின்னா அந்த கடக்க வேண்டிய தூரம் மொத்த தூரம் எவ்வளோ இருக்குது 2480 கிலோ சரி 2480 மீட்டர் தூரம் கடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா புள்ளிகளையும் நம்ம வந்து எல்லா பந்துகளும் நம்ம ஜாயின் பண்ண முடியும் தொடக்க புள்ளிக்கு. ஓகேங்களா. சரி அடுத்த சம் பாருங்கள் பயிற்சியில் 10வது சம் பாருங்கள். ஒரு நுண்ணுயிர் வளர்ச்சியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையானது அதன் முந்தைய மணி நேரத்தில் உள்ளது போல் 2 மடங்கு ஆகிறது. ஆரம்பத்தில் 30 நுண்ணுயிரிகள் இருக்கும். ஆனால் 2வது 3வது மற்றும் nவது மணி நேர முடிவில் எத்தனை நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு நுண்ணுயிரியோடைய வளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வந்து நமக்கு எப்படி இருக்குது அதன் முந்தைய மணி நேரத்தில் உள்ளது போல் 2 மடங்கு ஆகுது சரிங்களா. ஸோ அப்படின்னா ஆரம்பத்தில் உள்ள 30 நுண்ணுயிரின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 30னா 2வது நமக்கு என்ன 60 3வதுனா அப்படியே நமக்கு வந்து என்ன ஆகும் ஒவ்வொன்றா மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் 2 மடங்கு ஆகிட்டே போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு இதுலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது 4வது மற்றும் nவது முடிவில். ஓகேங்களா. அப்படின்னா எத்தனை நுண்ணுயிரிகள் வந்து நம்மளால் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை நுண்ணுயிரிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நுண்ணுயிரிகள் ஒவ்வொரு மணி நேரம் முடிவிலும் 2 மடங்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு மணி நேரம் முடிவிலும் நம்ம எத்தனை மடங்கு அதிகரிக்கும்னு சொல்கிறோம் 2 மடங்கு. ஆரம்பத்தில் பாருங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவை 30 ஒரு மணி நேரத்து முடிவில் வந்து உள்ளவை வந்து எவ்வளோ ஆகுது 60 ஆகுது. 2 மணி நேரம் முடிவில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படியே 30 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னா 90. அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் 30 60 90 இந்த நெக்ஸ்ட்டு அப்படியே எக்ஸட்ரா. இது எப்படி இருக்குதுன்னா ஏவுக்கான வேல்யூ ஸ்டார்டிங் 30 ரெண்டையும் காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது கழிச்சா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள் 30ன்னு வருது. மறுபடியும் கழிச்சாலும் நமக்கு என்ன ஆகுது இது நமக்கு எப்படின்னா 30 60 அடிஷனில் இல்லை கூட்டல் இல்லை நமக்கு எப்படி இருக்குது ப்ராடக்ட்டில் இருக்கிறனால இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன ரேஷியோ விகிதம் நமக்கு என்ன வருது 60/30னா கேன்சல் பண்ணால் என்ன 2 கிடைக்குது சரிங்களா. சரி ஓகே அடுத்தது பாருங்கள். சரி நமக்கு 2 மணி நேரம் முடிவில் 3வது மணி நேரம் ஆரம்ப நிலையில் எப்படி இருக்குது a × r⁻n-1 இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏக்கு வந்து 30 r⁻3 3வது மணி நேரம் முடிவில் வந்து என்ன 3 - 2னா 30 × 2 நமக்கு என்ன கிடைக்குது 120 எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 4வது மணி நேரம் முடிவில் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4வது மணி நேரம் முடிவில் அதாவது 5வது மணி ஆரம்ப நிலையில் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் 30 × இது நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறோம் 4வது மணி நேரம் முடிவில் அது எப்போ 5வது மணி ஆரம்ப நிலையில் 5வது மணி ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு எப்படி 4வது மணி நேரம் முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ 5வது மணி ஆரம்ப நிலை முடிவில் நமக்கு என்ன வரும் 3 × 10 ஆகும் 2⁻5 - 1 2⁻4 அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 480. அப்படின்னா nவது மணி நேரம் முடிவில் தான் கேட்குறாங்க. அப்படின்னா n+1வது ஆரம்ப நிலையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்படின்னா என்னாவது மணி நேர முடிவில், அதாவது n+1வது ஆரம்ப நிலையில் அப்படின்னா 30 × 2 n+1 -1 அப்படின்னா 30 × 2 1 அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்தது பயிற்சியில் 11வது சம் பாருங்க. ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூ. 500 10% தொடர் வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும்? ஒரு வங்கியில் எவ்வளோ 500 ரூபா செலுத்துகிறாங்க. செலுத்தப்பட்ட அமௌண்ட்டில் 10% தொடர் வட்டி, கண்டினியூஸாக 10% தொடர் வட்டிங்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும். நம்ம இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவோம். சரிங்களா? 10% நமக்கு எவ்வளோ 5 ரூபா. 5 ரூபாங்கும்போது 10 ஆண்டு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 12 5 60, ஒரு வருஷத்துக்கு 60னா 10 ஆண்டு நமக்கு எவ்வளோ 600 அப்படின்னு போடலாம். சரிங்களா? ஸோ 600 அந்த இதை கூட நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அவ்வளோதான். சரி, ஓகே. எதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணி போடலாம் பாருங்கள். ஸோ ஆரம்ப தொகை எவ்வளோ ரூ. 500, கூடுதல் வட்டி நமக்கு எவ்வளோ 10%. ஒரு வருட முடிவில் எப்படி பாருங்கள், ஒரு வருட முடிவில் உள்ள தொகை. ஸோ நமக்கு என்ன 500 ப்ளஸ் நமக்கு என்ன ஆகும், அதாவது எத்தனை ஆண்டு என்ன ஆகும், பர்சன்டேஜ் நம்ம சொல்லுவோம்ல n/100 அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆகும், ஸோ நமக்கு என்ன ஆகும் 1 + 10/100 = 500 = 11/10 அப்படின்னு கிடைக்கும். 1 0 கேன்சல் பண்ணால் 11/10. ரெண்டாவது வருட முடிவில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டா போகும், ஸ்கொயர் பண்ணு. இரண்டாவது வருட முடிவில் நமக்கு என்ன தொகை 500 × 11/10 × ஹோல் ஸ்கொயர். அடுத்தது n வருட முடிவில் உள்ள தொகை 500 × 11/10 × n. ஸோ நமக்கு எப்படி இருக்குது, ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷனில் இருக்கிறதுனால 10 வருட முடிவில் நமக்கு என்ன வரணும் பாருங்கள், 10 வருட முடிவில் உள்ள தொகை 500 × 11/10 என்ன ஆகும் 10. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் 1.1 × 10னா 500 × நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும் 2.5937. ஸோ இது எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ x = 1.1 10 log x log எடுக்கிறேன் 10 log 1.1 10 × 0.0414 மறுபடியும் log என்ன கிடைக்கும், மல்டிபிள் பண்ண 0.414. ஆன்டி லாக் எடுக்கிறோம். ஆன்டி லாக் எடுத்தால் என்ன கிடைக்கும் 2.5937 வரும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள். ஸோ த நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது 1 அதாவது 1296.87 அவ்வளோ கிடைக்குது நமக்கு அமௌண்ட். இது நார்மலாக நம்ம அந்த நார்மல் கணக்குலேயே நம்ம அப்படியே சொல்லலாம். ஸோ அதில் நமக்கு என்ன சும்மா நம்ம நார்மலாக நம்ம நார்மல் கணக்கு போட்டால் நம்ம கரெக்டாக ஒரு 600 700 ரூபா வட்டி விகிதம் வருது, அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம இதில் ஆன்டி லாக் இந்த மாதிரி லாக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் 1.1 × 10 வரும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, இருபுறமும் மடக்கை எடுக்கிறோம். லாக் எக்ஸ்னு வரும், 10 லாக் 1.1 வரும். 1.1க்கு நீ பார்த்தீங்கன்னா லாக் மடக்கையில் பார்த்தீங்கன்னா 0.0414 கிடைக்கும் இந்த வேல்யூ. அதை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 0.414. 10ஆல் பெருக்கிட்டுனா 0.414 வரும். அதுக்கு ஆன்டி லாக் எடுக்கிறோம். ஆன்டி லாக் எடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 2.5937 வரும். அது கூட 500 பெருக்கினா நமக்கு மொத்தம் வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது 12வது சம் பாரு. ஒரு நகரத்தில் வைரஸ் நோயினால் ஏற்பட்ட சுகாதார கேட்டின் வைரஸ் நோய் ஏற்படுது. இப்போ நமக்கு அந்த கொரோனா மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிங்க. சுகாதார கேட்டினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருந்தது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த நோய் தாக்கும் வைரஸ் கிருமிகள் ஒரு பெருக்கு தொடர். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நோய் தாக்குற அதை நம்ம என்ன சொல்கிறாங்க, அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த பெருக்கு தொடராக சொல்கிறாங்க. அந்த கிருமிகளை பெருக்கு தொடராக சொல்லிட்டு வைரஸ் பெருக்கு தொடராக சொல்லிட்டு முறையில் பரவி வருகிறது. பெருக்கு தொற்று முறையில் பரவி வருதான் இந்த தொற்று கிருமிகள் ஒவ்வொரு நாளும் அதன் முந்தைய நாளை போல் இருமடங்கு. இப்போ நம்ம கொரோனா மாதிரி தான். இப்போ முந்தைய நாளை போல் ஃபஸ்ட் நாளில் இருக்கிறத விட ரெண்டாவது நாள் எப்படி இருக்குது 2 மடங்காக பெருக்குதான். ஸோ முதல் நாளில் அதன் எண்ணிக்கை 5 எனில் அதன் கிருமிகளின் எண்ணிக்கை நாளில் 1,50,000க்கு அதிகமாக இருக்கும் என காண்க. ஸோ எந்த நாளில் 1,00,000க்கு அதாவது 1,50,000க்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நாள் பாருங்கள்.
ஈஸியாக தான் இருக்கும். முதல் நாளில் 5னா 2வது நாள் நமக்கு எவ்வளோ 10 சரிங்களா. அப்படின்னா நமக்கு வந்து டபுள் ஆகிட்டே போயிட்டுருக்கும். 10னா அடுத்து 20. ஸோ அப்படின்னா 5 10 20 40. ஸோ அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் போகிறதுனால நமக்கு என்ன ஆகும், இது வந்து நமக்கு வந்து பெருக்கு தொடரில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து முதல் இனிஷியல் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு முதல் உறுப்பு என்ன 5. ரேஷியோ நமக்கு வந்து என்ன 10/5னா 2, 20/5 10னா 2, 40/10னா 40/20னா 2 அப்படின்னா 6 ரேஷியோ விகிதம் நமக்கு என்ன கிடைக்குது 2. அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க டைரெக்டாக 1,50,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏஆர் இன்ட்டு ஏஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் 5 இன்ட்டு 2 5 இன்ட்டு 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 5 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 அப்படின்னா 5 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 கூட ஈக்குவல் பண்ணு. ஸோ என்ன கிடைக்கும் 1,50,000. ஸோ த நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறோம் 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 5ஆல் டிவைட் பண்ணால் 3 5 ஆர் 15 அப்படின்னா 30,000 வரும். மறுபடியும் என்ன பண்ணுறோம் 2 பவர் n டிவைட் பை 2 எழுதிடுறோம், டிவைடில் கொண்டு வந்துடுறோம் சரிங்களா. ஸோ 2 பவர் n மைனஸ் 1 அதை எப்படி எழுதுகிறோம் 2 பவர் n 2 பவர் மைனஸ் 1 அதை என்ன பண்ணுறோம் அதை டிவைடில் எழுதிடுறோம் இந்த மாதிரி. ஸோ இதை ரைட் சைடு கொண்டு போனால் 6,000 வருது. ஸோ 60,000 வருது. என்ன பண்ணுறோம் லாக் எடுக்கணும் பாருங்கள். log 2 பவர் n is equal to log of 6,000 சரி 60,000. ஸோ என்ன கிடைக்குது n log 2 இதுக்கான வேல்யூ 4.7782. ஸோ n இது நெக்ஸ்ட்டு log 2க்கான வேல்யூ 0.3010. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது 15.874 அப்படின்னா டோட்டல் எத்தனாவது நாளில் n is equal to 15வது நாள். 15வது நாளில் நமக்கு என்ன ஆகுது அந்த 1,50,000 கிருமிகளாக வந்து அதிகமாக கிடைச்சிருது சரிங்களா.